விப்பம் திரைப்படம் மூலமா சினிமா உலகத்திற்கு அறிமுகமான நம்ம பிந்து மாதவி தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைந்த திரைப்படங்கள் எதுன்னு கேட்டா கழுகு, கேடி பில்லா கில்லாடி ரங்கா, சமீபத்தில் வெளியான தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும், இந்த மாதிரியான திரைப்படங்கள் தான். என்னதான் இந்த மாதிரி திரைப்படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாலும் பிந்து மாதவிக்கு தனியா ஒரு இடம் வேணும் தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி நடிச்சிட்டு இருக்கிற திரைப்படங்கள் தான் கலக்கிற மாப்ள, சவாலை சமாளி அண்ட் முக்கியமா பாண்டிராஜோட இயக்கத்துல வெளிவர போற ஹைக்கூ திரைப்படம். ஹைக்கூ திரைப்படத்தை பத்தி நம்ம பிந்து மாதவி என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுல மனநிறைவோட இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கேன். குறிப்பா ரசிகர்களுடைய நெஞ்ச பிழிகிற மாதிரி நான் நடிச்சிருக்கேன். அவ்வளோ ஒரு இமோஷனலான காட்சிகள் இந்த திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பிந்து மாதவி இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க. சிம்பிளா திரையுலகத்தை சேர்ந்த நிறைய பேர் அவங்களுக்கு விஷஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் சும்மா இருந்தால் நல்லா இருக்குமா? இந்தியா கிளிட்ஸ் சார்பா பிந்து மாதவிக்கு நாமளும் ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம். சாதாரணமாக ஒரு மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணி, அது இப்போ நோ ஏர்ஸ், அவர் அவ்வளோ பெரிய இஸ் அ லிஜெண்ட். எங்கள் கூட உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருமே எத்தனை படம் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள்லாம்